السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லா. கடந்த பாடத்தில் அந்நுதுபா, துக்கத்தை வெளிப்படுத்துவது, தூய தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் ஒப்பாரி வைப்பது என்று சொல்லலாம். ஒப்பாரி வைப்பது என்பது தூய தமிழில் அதுதான் இதோடைய நேரடி அர்த்தம். நுதுபா என்றால் சரியா, ஒருவர்கள் அந்த துக்கத்தை வெளிப்படுத்துதல் என்பதை பற்றி நாம் தெளிவாக கண்டோம். அதாவது இரண்டு வகை இருக்கின்றது. ஒன்று, ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்தவர்களை நாம் அழைத்து நம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்துவது. இவ்வாறு நாம் துக்கத்தை வெளிப்படுத்துவது, புலம்புவது என்பது முத்தஃபஜ்ஜ அலைஹி என்பார்கள் என்பதையும், ஒன்றொன்று இருக்கின்றது, இறந்திருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் மூலம் நம்மளுக்கு வேதனை வந்திருக்கும், துன்பம் ஏற்பட்டிருக்கும். அப்பொழுது அந்த வேதனையை ஒரு அந்த நபரை கூப்பிட்டு, ஏன் இப்படி எனக்கு அநீதம் செய்யற அப்படின்னு புலம்புவது. இது முத்தவஜ்ஜ மின்ஹு என்று நாம் கண்டோம். இப்ப தலை வளைக்கின்றது என்றால் தலை நம்மளுக்கு என்ன செய்கிறது? வேதனை தருகின்றது, வலி தருகின்றது. அதனால் வாரசா, என் தலையே ஏன் இப்படி எனக்கு சோதனை தர அப்படின்னு நம்மளுக்கு வேதனை தரும் பொழுது அதை கூப்பிட்டு நம்ம என்ன செய்வது? நம்ம புலம்பலை வெளிப்படுத்துவது, அந்த வேதனை வெளிப்படுத்துவது என்பது முத்தவஜ்ஜ மின்ஹு என்றும், ஒருவர் இறந்து விட்டால் அந்த துக்கத்தை புலம்புவதற்கு பேர் முத்தஃபஜ்ஜ அலைஹி என்றும் நாம் கண்டோம். இவ்வாறு ரெண்டு வகை இருக்கின்றது. இவ்வாறு இறந்தவர்களை பார்த்து நாம் ஒப்பாரி வைப்பதற்கு, அவர்களை பார்த்து புலம்புவதற்கு, அவரின் துக்கத்தை வெளிக்காட்டுவது, நல்லது கெட்டது, அவருடைய நல்லது கெட்டதை நாம் சொல்வதற்கு நுதுபா என்பார்கள். அவ்வாறு நாம் நுதுபா செய்யும் பொழுது, இது அரபிலே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி அவருடைய துக்கத்தை வெளிக்காட்டும் பொழுது அந்த நபரின் பெயரை சொல்லி, அலியே என்னை விட்டு போய்விட்டாயே என்று நாம் என்ன செய்யும் பொழுது, துக்கத்தை வெளிக்காட்டும் பொழுது, வா யா அலி மாதிரி சாதாரணமா அழைக்கும் பொழுது யா அலின்னு கூப்பிடுவோம். உயிரோடு இருந்தா அலி இங்க வா, யா அலின்னு சொல்லுவோம் அரபியில. அதே இறந்தவங்களை பார்த்து இந்த மாதிரி நம்ம துக்கத்தை வெளிக்காட்டும் போது வா அலின்னு சொல்லணும், அந்த யாவுடைய இடத்துல வா. ஆனா இதுக்கு என்ன யாராப் என்பது, நிதாவுக்கு என்ன யாராபோ, யாக்கு அப்புறமா வந்தா முனாதாக்கு என்ன யாராபோ, அந்த முனாதாவுடைய அதே யாராப் தான் இந்த மந்தூபுக்கும். இந்த வாவுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த வார்த்தை மந்தூப் என்பார்கள் சரியா. அந்த மந்தூபுக்கும் அதே யாராப். என்னது? தனியாக வந்தால் எதை கொண்டு ரெஃபரன்ஸ் செய்வோமோ அதன் மீது மபுனி. அதே போல இலாஃபத்தில் வந்தால் என்னது? நசபு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அந்த முனாதாவுக்கு என்ன யாராப்போ மந்தூபுக்கும் அதே யாராப் தான். இப்ப மந்தூபாக யார் மீது துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறதோ, துக்கம் வெளிக்காட்டப்படுகின்றதோ அதான் மந்தூப் என்று நாம் கண்டோம். அது முஃப்ர அலமாக வரும், அல்லது அலிஃப்லாமின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டு வரும், அல்லது மௌசூல் சிலா, மஷ்ஹூரான மௌசூல் சிலாவாக வரும் என்பதையும் நாம் தெளிவாக பாடத்தில் கண்டோம். இவ்வாறு மூன்று வகையாக வரும். அதே போல் இந்த மந்தூபின் வார்த்தைக்கு பிறகு அலிஃப் சேரும். அலிஃபுன் நுதுபா என்னக்கூடிய வா அலியா என அலிஃபுன் நுதுபா சேரும் என்று நாம் கண்டோம். அதே போல் அந்த அலிஃபுன் நுதுபா பக்கத்தில் சக்து சேரும். சக்து அலியா, அலிஃபுன் நுதுபாவும் பக்கத்தில் அலி சக்தும் சேரும் என்பதையும் நாம் கண்டோம். எப்படி இதெல்லாம் இறந்தவர்களை பார்த்து அவர்களை கண்டு நாம் துக்கத்தை வெளிப்படுத்துவது, அது இந்த வகை. அதற்கு மந்தூப். இன்னொன்னு பேர் என்னது? முத்தஃபஜ்ஜ அலைஹி.
இன்னொன்னு இருக்கின்றது, நம்மளுக்கு வலி கொடுத்திருப்பார்கள், வேதனை கொடுத்திருப்பார்கள், கஷ்டம் செய்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்திருப்பார்கள். அப்ப அந்த கஷ்டத்தை சொல்லி நம்ம புலம்புறதுக்கு, அப்ப யார் நம்மளுக்கு கஷ்டம் சொன்னாங்களோ அவங்க பேரை சொல்லி புலம்புறது. ஹஜ்ஜாஜ் என்ற மன்னனை போல, அவன் பழைய கொடூர மன்னனாக வாழ்ந்தான் வரலாற்றிலே. அவன் பேரை சொல்லி ஏன் இப்படி எனக்கு துன்பம் கொடுக்குற அப்படின்னு நம்ம புலம்புறதுக்கு பெயர் முத்த மின்ஹு என்று நாம் கண்டோம். மேல என்ன சொன்னோமோ அது எல்லாமே இதுக்கும் வரும். தனியா வரும், அலமா வரும், இலாபத்தா வரும், மஷ்ஹூரான மௌசூல் சிலவா வரும். அந்த அலிஃபு நுதுபா சேரும், ஹவு சத்து சேரும். என்ன மேல என்ன சொன்னமோ முத்தஃபஜ்ஜ அலிஹிக்கு என்ன சொன்னதோ முத்தவஜ்ஜ மின்ஹுக்கும் அதுவே தான் என்பதை எல்லாம் தெளிவாக்கண்டோம். பாருங்க, தொடர்ந்து அடுத்து இந்த பாடத்தை தொடர்ந்து உள்ள அடுத்தடுத்து பயிற்சிகள், அதே போல ஆஹ் கேள்வி பதில்கள் என அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பாடத்தில் நாம் கேள்வி பதில்களை கண்டோம். அதேபோல் நாம் காயிதாக்களை கண்டோம், பாடத்தை கண்டோம். இப்பொழுது நாம் பயிற்சிகளை ஆரம்பித்து இருக்கின்றோம். வாருங்கள், இப்பொழுது நாம் பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். இப்ப பாருங்க, பயிற்சிகள் என்ன கேட்கிறாங்க. தம்ரீனாத்துன் பயிற்சிகள், பயிற்சி நம்பர் 1. அப்ப என்ன சொல்றாங்க, பயிற்சி நம்பர் 1ல உந்துப் உந்துபில் அஸ்மா அல் ஆத்தியத்தை, பின்வரும் பெயர் சொல்களை நுதுபாவா செய். பின்வரும் பெயர் சொல்களுக்கு நீ என்ன செய், துக்கம் வெளிப்படுத்து. பெயர் சொல்களுக்கு நீ என்ன செய், துக்கம் வெளிப்படுத்து. முஸ்தௌஇபன், அதாவது அடைவளித்திருக்கக்கூடிய நிலையில், சுவரன் நுதுபதி சலாசி, நுதுபாவுடைய 3 தோற்றங்களையும் அடைவளிக்கக்கூடிய நிலையில், சூழ்ந்து கொண்ட நிலையில் பின்வரும் பெயர் சொல்லுகளுக்கு உன் துக்கம் வெளிப்படுத்து. துக்கம் வெளிப்படுத்து. சரியா? இப்ப பின்னாடி சில பேர் கொடுத்திருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், துக்கம் வெளிப்படுத்தணும். ஓகேவா? அதுவும் 3 சூரத்துல, அந்த 3 சூரத்தையும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். வாருங்கள். அப்ப இந்த இருக்கு பாருங்க, அதோடைய பதில். முதல் முஹம்மதுன்னு கொடுத்தாங்களா, அதுக்கு வா முஹம்மது, வா முஹம்மதா, வா முஹம்மதா. இதான் 3 சூரத். சரியா? ஒண்ணு முஹம்மதுன்னு சாதாரணமா சொல்றது, ஒண்ணு முஹம்மதா அப்படின்னு இந்த அலிஃப் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது. இந்த அலிஃபுக்கு பேர் அலிஃபு நுதுபா. அந்த அலிஃபையும் சேர்த்துட்டு இந்த ஹாவு சக்தியும் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது. இதான் 3வது வகை. இது 3 வகையா நம்ம என்ன செய்யலாம், நம்ம நுதுபா அதை வெளிப்படுத்தலாம். சரியா? முகம்மதே, 3த்துக்கு ஒரே அர்த்தம் தான். முகம்மதே அப்படின்னு என்ன செய்யறது, நம்ம துக்கத்தை காட்டு அவங்க கூப்பிட்டு அழுகுறது. இறந்தவங்களை பார்த்து நம்ம பார்த்துருப்போம், இறந்தவங்க இடத்துல என்னது, அது இறந்தவங்களை பார்த்து கூப்பிடுவாங்களே, அப்ப அவங்க இறந்தவங்களை கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. அப்ப அங்க அப்படி சொல்றாங்கன்னா அவங்க துக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. முகம்மதே, என்னை விட்டு இப்படி போய்விட்டாயே, என்னது அப்படின்னு இந்த மாதிரி. அப்ப அதுதான் இந்த துக்கம் வெளிப்படுத்துவது. அதுக்குமா பாருங்க, முஆவியத்து. அப்போ வா முஆவியத்து, முஆவியாவே, இது அழைக்கல, இது என்னது, அந்த கஷ்டத்துல அந்த அவங்க இறந்தவங்க பேரை சொல்லி நம்ம துக்கத்தை வெளிக்காட்டுறோம். வா முஆவியத்தா, அப்ப தாக்கு அப்புறமா ஒரு அலிஃபு நுதுவா சேர்த்து வா முஆவியத்தா. 3வது வா முஆவியத்தா, அலிஃபு நுதுபா வா, ரெண்டத்தையும் சேர்த்து சொல்றது. அதனாலதான் இங்க பக்கத்துல ஆச்சரியக்குறி சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது இறந்த துக்கத்தை அவ்வளவு கஷ்டத்தோடு சொல்றோம். வாமா, அந்த அழுகையோட சொல்லுவாங்கல்ல, அந்த இறந்தவங்களை கூப்பிடுவாங்கல்ல. அதுக்குமா பாருங்க, ஃபாத்திஹுல் காதிசியா. அப்ப நம்ம தெரியும், தனியா வந்தா எதை கொண்டு ரெஃபர் செய்வோமோ அதன் மீது மபுனி. அப்ப முஃப்ரது அலமா வந்திருக்கு, முஹம்மது முஆவியா இல்லது முஃப்ரது அலமாக வந்திருக்கு. அப்போ முனாதாவுக்கு என்ன சட்டமோ மந்தூபுக்கும் அதான் சட்டம். இந்த வாவுக்கு அப்புறமா என்ன வருதோ அதான் மந்தூப். இப்போ முனாதாவா இருந்தா என்ன சட்டமோ அதேதான் மந்தூபுக்கும். அதுக்கு என்ன சட்டம், முஃப்ரது அலமா வந்தா எதை கொண்டு ரஃபா செய்வோமோ அதை அதன் மீது மபுனி. அப்ப இதுக்கு ரஃபா வந்து நம்ம கொண்டு செய்வோம், அதன் மீது மபுனின்னு சொல்லணும். அதே போல இதுக்கும் அதேதான். சரியா? அதுக்குமா பாருங்க, ஃபாத்திஹுல் காதிசியா இலாஃபத்துல வந்திருக்கு. இப்ப இலாஃபத்துல வந்தா நசபு செய்யணும். ஓகேவா? வா வா ஃபாத்திஹல் காதிசியத்தி, காதிசியாவை வெற்றி கொண்டவரே. அப்ப காதிசியாவை வெற்றி கொண்டவர் என்ன வந்திருக்கு, இலாஃபத்துல வந்திருக்கு. ஓகேவா? அப்ப வா ஃபாத்திஹல் காதிசியத்தி, அதனாலதான் அது நசபு செஞ்சு அதுக்கு அடையாளமா ஃபத்தஹ் கொடுத்தோம்.
இல்லாட்டி வா ஃபாத்திஹல் காதிசியா. சரியா, காதிசியத்தா, தா வரணும். சரியா, வா வா ஃபாத்திஹல் காதிசியத்தா, காதிசியாவை வெற்றி கொண்டவரே அப்படின்னு செய்யறது. ஆஹ் புலம்பலை வெளிப்படுத்துவது. ஓகேவா? அப்ப யாருன்னா சாதிப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாறு நமக்கு தெரியும். காதிசியாவை போரில் வெற்றி கொண்ட மிக பெரும் வீரன் யாரு? சாதிப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல நடந்த பெரிய போர். சரியா? அப்ப சாதிப்னு அபி வக்காஸ் அவங்களுடைய பேரை சொல்லாம அவங்களுடைய தன்மையான காதிசியாவை வெற்றி கொண்டவரே அப்படின்னு சொல்றோம். வா ஃபாத்திஹல் காதிசியதா. இப்ப என்னது? அலிஃபு நுதுபா அதோட ஹாவு சக்தி சேர்த்து ஃபாத்திஹல் காதிசியதா அப்படின்னு சொல்றது. அதுக்குமா பாருங்க, முகாத்திலுல் முர்த்ததீன். அப்ப முர்த்தத், இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றவர்களிடம் போர் செய்தவரே. வா முகாத்திலல் முர்த்ததீன், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களிடம், மதம் மாறியவரிடம் போர் செய்தவரே. முகாத்திலல் முர்த்ததீனா, வா முகாத்திலல் முர்த்ததீனா, வா முகாத்திலல் முர்த்ததீனா. இப்ப வா முகாத்திலல் முர்த்ததீன. அப்ப இங்க சாதாரணமா எதுவுமே இல்லாம சொல்றது. இங்க முர்த்ததீனா அலிஃப சேர்த்து சொல்றது. இங்க அல் முர்த்ததீனா அப்படின்னு என்ன செய்யறோம்? அலிஃபையும் அந்த ஹாவும் சேர்த்து சொல்றோம். சரியா? அப்ப இந்த மூணு இடத்துலயும் இலாஃபத்துல இருக்கு. அதனால முதலாவதுக்கு நசபு, அந்த நசபுக்கு அடையாளமா ஃபத்தஹ் கொடுத்திருக்கோம். அதுக்குமா பாருங்க, மன் பனா பகதாத. ஓகேவா? அப்ப அஹ், இது மௌசூல் சிலா தானே. அப்ப எப்படி யூஸ் பண்ணும் பாருங்க. மன் பனா பகதாத அப்படின்னா வாமன் பனா பகதாத. அப்ப கட்டி எழுப்பியவரே, பகதாதை கட்டி எழுப்பியவரே அப்படின்னு செய்யறது, துக்கத்தை வெளிப்படுத்துறது. ஓகேவா? வாமன் பனா பகதாத, பகதாதை கட்டி எழுப்பியவரே. வாமன் பனா பகதாதா, பகதாத், பகதாதா. சரியா? அப்ப மன், வாமன் பனா பகதாதா, வாமன் பனா பகதாதா. அப்ப இதுல எதுவுமே சேரல. இதுல அலிஃப் நுதுவா சேருது, இதுல ஹா சேருது. சரியா? அப்ப இதுதான் அந்த மூணு வகையாக. அப்ப மௌசூல் சிலாவா நம்ம படிச்சிருக்கோம். அப்ப மௌசூல் சிலா மஷ்ஹூரா இருந்தாதான் வரும். இப்ப பகதாதை கட்டியெழுத்து இருந்து யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இதை யூஸ் பண்ணணும். அப்ப அது பகதாது என்பது அன்றைய இஸ்லாத்தின் அதாவது சிம்ம சொப்பனமாக பல அரசர்கள் வாழ்ந்த ஊராக இருந்தது இந்த பகதாது நகரம். சரியா? அபு ஜாஃபர் மன்சூர் என்பார்கள், அப்பாசிய சலீஃபா அவர். அவர்தான் என்ன செய்தது? இந்த பகதாது நகரத்தை கட்டி எழுப்பியது என்பார்கள். சரியா? பகதாதுக்கு அப்பாசியார்கள் வாழ்ந்த காலத்தில் அதற்கு பெயர் போன நகரம் பகதாத். அறிஞர்களுக்கு பெயர் போன நகரம். அதே போல் அரசர்களுக்கு பெயர் போன நகரம். பல சிறப்புகள் இந்த பகதாதுக்கு மட்டும் இருக்கின்றது. வரலாறை நாம் படித்தால் இந்த பகதாத் நகரத்தை பற்றி அதனுடைய சிறப்புகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, அப்போ மூணு வகையா படிச்சாச்சு. அடுத்து பாருங்க, அபு உபைதத்த. வா வா அபா உபைதத்த. அப்ப அபான்னு படிக்கணும். அப்ப இலாஃபத்துனா நசபு, நசபுடைய அடையாளமா அலிஃப் கொடுத்துருக்கோம். வா அபா உபைதத்தா, வா அபா உபைதத்தா. இப்ப அலிஃபு நுதுவா சேர்த்திருக்கோம். இங்க அலிஃபு நுதுவா ஹாவு சக்தி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சேர்த்திருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா கடைசியா, கொஞ்சம் அல் குர்ஆன. அப்ப மௌசூல் சீலா ஃபேமஸா இருந்தாதான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இது ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். குர்ஆனை ஒன்று நீத்தவரே. அப்ப வாமன் ஜமஅல் குர்ஆன. அப்ப என்னது? குர்ஆனை ஒன்றிணைத்தவரே அப்படி என்ன செய்யறது? கூப்பிடுறது. வாமன் ஜமஅல் குர்ஆனா. இந்த அலிஃபு நதுவா சேர்த்துட்டு ஆஹ் என்னது? குர்ஆனை ஒன்றிணைத்தவரே. வாமன் ஜமஅல் குர்ஆனா. இங்க அலிஃபு நதுவாவும் சேர்க்கிறோம், அதோட எதையும் சேர்க்கிறோம், ஹாவு சக்தியும் சேர்த்து, ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம சொல்றோம். வாமன் ஜமஅல் குர்ஆனா, குர்ஆனை ஒன்றிணைத்தவரே. ஓகேவா? இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆஹ் இது மூணுமே ஆஹ் இதெல்லாம் நம்ம வரலாறுகள் அதிகமா படிக்கும் பொழுது இந்த நபர்கள் நம்மளுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மஞ்சமல் குரான்,
சொன்னோன்னே கேட்டோன்னே தெரிஞ்சிருக்கும் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்பது. அதே போல முகாத்திலும் முர்த்ததீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல போர் செய்தது யாரு? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஹாலித் இப்னு வலீத் தான் யாரு? அந்த படைக்கு தளபதியா போய் போர் செஞ்சது அந்த முர்த்ததீன்களுக்கு எதிராக. அப்ப முகாத்திலுல் முர்த்ததீன் யாரு? குர்ஆனை ஒன்றிணைத்தது யாரு? பகதாதி நகரத்தின். இதெல்லாம் இஸ்லாமியர்களுடைய பாரம்பரிய வரலாறுகளை சார்ந்த விஷயங்கள். சரியா? அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ வாருங்கள், நம்ம என்ன செய்வோம்? அடுத்து போவோம். அடுத்து பயிற்சி நம்பர் 2 பார்ப்போம். இப்ப பயிற்சி நம்பர் 2ல என்ன சொல்றாங்க? ஒன்றாவது உந்துப் சலாசத்த அஸ்மாஇன் மினல் அலாமி பிசுவரின் நுதுபத்தி சலாசி. நுதுபாவுடைய 3 தோற்றங்களை கொண்டு அலம்களிலிருந்து 3 பெயர்ச்சொல்களுக்கு நீ துக்கம் வெளிப்படுத்து. இப்ப 3 அலம்களுக்கு நீ என்ன செய்? உன் துக்கத்தை வெளிப்படுத்து, ஒப்பாரி வைன்னு அர்த்தம் அசல்ல. சரியா? 3 சூரத்துகள் நம்ம இப்ப பார்த்தோம்ல, அந்த 3 சூறா தான். ரெண்டாவது உந்துப் சலாசத்த அஸ்மாஇன் மினல் முலாஃபி பி சுவரின் நுதுபத்தி சலாசி. நுத்வாவுடைய 3 தோட்டங்களை கொண்டு முலாஃபில் இருந்து உள்ள 3 பேச்சொல்களுக்கு உன் துக்கத்தை வெளிப்படுத்து. மூன்றாவது உந்துப் இஸ்மன் மௌசூலன் பி சுவரின் நுதுபத்தி சலாசி. நுத்வாவுடைய 3 தோற்றங்களை கொண்டு மௌசூலான இஸ்முக்கு உன்னுடைய துக்கத்தை என்ன செய்ய? வெளிப்படுத்து, ஒப்பாரி வை. சரியா? அது பார்ப்போமா? அத வெறும் அது சொன்னா போதும். நம்ம கேள்விக்கான பதிலை மட்டும் சொல்றோம். ஓகேவா? ஓகேவா? அப்ப என்னது? இந்த இருக்கு பாருங்க. நதுபு சலாசத்தி அஸ்மாஇன் மினல் அலாமி பி சுவரின் நுதுபதி சலாசி. நுதுபாவுடைய 3 தோற்றங்களை கொண்டு அலங்களிலிருந்து 3 பேச்சுங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்துவது. வா உமரு, வா உமரா, வா உமரா, உமரே, உமரா, உமரே. சரியா? இப்போ 3 வகை வந்துருச்சா? எதுவுமே இல்லாம சாதாரணமாக உமரு. ரெண்டாவது அலிஃபு நுதுபா. மூணாவது அலிஃபு நுதுபா பிளஸ் ஹவுசத். வாங்க, வா குத்சு, வா குதுசா, வா குதுசா, குதுசே, குதுசே. இது மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்ப குதுசுன்னு சும்மா சொல்லியிருக்கோம், அலிஃபு நுதுபா சேர்த்து சொல்லியிருக்கோம், அலிஃபு நுதுபா ஹவுசத் சேர்த்து சொல்லியிருக்கோம். வா மஹ்மூது, வா மஹ்மூதா, வா மஹ்மூதா. அப்ப 3 வகை. அலிஃபு நுதுபா, அலிஃபு நுதுபா பிளஸ் ஹவுசத் எதுவுமே இல்லாம வா மஹ்மூது, மஹ்மூதே. அப்ப இது இறந்தவங்களை பார்த்து நம்ம துக்கத்தை வெளிக்காட்டுறோம். அடுத்து பாருங்க. நதுபு சலாசத்தி அஸ்மா இம்னல் முலாஃபி பிசுவரி நுதுபதி சலாசத்தி. நுதுபாவுடைய 3 தோற்றங்களை கொண்டு முலாஃபில் இருந்து 3 பேச்சொல்களுக்கு துக்கத்தை வெளிக்காட்டுவர். வா தாலிபல் இல்மி, இல்மை தேடக்கூடியவனே. அவன் இறந்துட்டாப்ல, அது பெண் செய்யறோம். அப்ப அவரு பேரை சொல்லி நம்ம துக்கத்தை வெளிக்காட்டுறோம். வா தாலிபல் இல்மா, கல்வியை தேடக்கூடியவனே, கல்வியை தேடக்கூடியவனே. வா தாலிபல் இல்மா, இப்ப கல்வியை தேடக்கூடியவனே. அப்ப ஃபர்ஸ்ட் சும்மா, ரெண்டாவது அலிஃப வச்சு, மூணாவது அலிஃபு நுத்பா பிளஸ் ஹவுசத். தாலிபல் படிக்கணும். ஏன்னா இலாஃபத்துனா நான் நெசப்பு தான். அதுக்கு அறியாம ஃபத்தஹ் கொடுக்கணும். அதே போல இதெல்லாம் எதன் கொண்டு ரெஃபர் செய்வோமோ அதன் அதன் மீது மபுனி. அதான் உமரு, குதுசு, மஹ்மூதுன்னு படிச்சோம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க. வா ஃபாயிலல் ஹைரி, நலவை செய்யக்கூடியவனே. வா ஃபாயிலல் ஹைரா, நலவை செய்யக்கூடியவனே. வா ஃபாயிலல் ஹைரா, நலவை செய்யக்கூடியவனே. அப்ப பாருங்க, இது மேல சொன்ன மாதிரி ஒரு அலிஃப் நுத்வா வச்சு, அலிஃப் நுத்வா பிளஸ் ஹவுஸ் சக்தி எதுவுமே இல்லாம ஒண்ணு. சரியா? வா முர்ஷித வாலி, வழி தவறியவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவரே. வா முர்ஷித லால்லா, வழி தவறியவருக்கு நேர்வழி காட்டக்கூடியவரே. வா முர்ஷித லால்லா, வழி தவறியக்கு நேர்வழி காட்டக்கூடியவரே. இப்ப எதுவுமே இல்லாம இதுக்கு நசப்பு, அதனால ஃபத்தஹுடைய அடையாளம் கொடுத்தோம். முனாதாக்கு என்ன சட்டமோ மந்தூபுக்கும் அதான் சட்டம். வாவுக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை மந்தூபாகும். சரியா? அப்ப 3மே சொல்லியாச்சா? அதுக்கப்புறம் பாருங்க. அலிஃப் நுதுபா வச்சு ஒண்ணு, அலிஃப் நுதுபா பிளஸ் ஹவுஸ் சேர்த்து ஒண்ணு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க கடைசியா நதுபு இஸ்மின் மௌசூலின் பி சுவரி நுதுபதி சலாசி. அப்ப நுதுபான்னு படிக்கணும். சரியா? அப்ப நுதுபாவுடைய 3 தோட்டங்களை கொண்டு மௌசூலான இஸ்முக்கு துக்கம் வெளிப்படுத்துவது. வாமன் ஃபதஹல் கிறிஸ்டின் தீனியா. அப்ப என்னன்னு சொல்லணும்? கிறிஸ்டின் தீனியான்றது ஒரு நகரம். அந்த நகரத்தை வெற்றி கொண்டவரே அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த கிறிஸ்தன்தீனியா நகரத்தை என்ன செய்தவர்? வெற்றி கொண்டவரே அப்படின்னு பார்த்து சொல்றது. ஓகேவா? அப்ப அதான் இங்க சொல்லியிருக்காங்க. என்னது?
நகரத்தை அந்த குஸ்துன்தூனியா அப்படின்னு படிக்கலாம். குஸ்துன்தூனியாவை வெற்றி கொண்டவரே. வாமன் ஃபதஹல் தீனியா தீனியதா ஃபதஹல் கிறிஸ்தந்தீனியத. இங்கே வாமன் ஃபதஹல் கிறிஸ்தந்தீனியதா, வாமன் ஃபதஹல் கிறிஸ்தந்தீனியதா. அப்ப குஸ்துன்தீனியா அந்த கிறிஸ்தந்தீனியா நகரமும் ஃபேமஸான ஒரு நகரம். சரியா? அந்த கிறிஸ்தந்தீனியா நகரத்தை வெற்றி கொண்டது எப்போ? முகமது அல் ஃபாத்திஹ்ன்றவங்க உஸ்மானிய பேரரசர், அப்பாசிய பேரரசுக்கு அப்புறமா உண்டான மிக பெரும் இஸ்லாமிய பேரரசு உஸ்மானிய பேரரசு, ஒட்டமான் எம்பையர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல அவர் தான் என்ன செஞ்சாரு, அந்த அரசர் ஹலீஃபா முகமது ஃபாத்திஹ் தான் அந்த குஸ்துன்தீனியாவை என்னது வெற்றி கொண்டவர். இப்ப அதுக்கு பேர் வந்து இஸ்தான்புல்பாங்க. இந்த குஸ்துன்தீனியா நகரத்துக்கு இப்ப என்ன பேரு? இஸ்தான்புல்பாங்க. சரியா? அப்ப மூணுமே நம்ம சொல்லிட்டோம். தி அப்புறமா தா தா, மூணு வகையான நம்ம படிச்சிட்டோம். மௌசூல் சிலா இது மஷூரு, ஏன்னா இது வரலாற்றுல சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு இது. ஏன்னா அந்த நகரத்தை ரொம்ப நாளா என்னது வெற்றி கொள்ளாம இருந்தது இஸ்லாமுக்கு. அதுக்கப்புறமா என்னது இந்த நகரம் முழுமையாக இஸ்லாத்துக்கு கிடைத்தது. அதனால இந்த நகரத்தை வெற்றி கொண்டது மிக பெரும் வெற்றி இஸ்லாமிய வரலாற்றில். சரியா? அதுமா பாருங்க, பயிற்சி 2 முடிச்சிட்டோம். நாம் பாடத்தை முழுவதுமாக கண்டு முடித்து விட்டோம். இன்னும் பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த பயிற்சியும் புது புது பாடங்கள் இருக்கின்றன. இந்த பாடத்தையும் தொடர்ந்து காண்போம். கிட்டத்தட்ட இந்த நஹுல்வாலியாவின் 3வது பகுதியில் நாம் பாதி பாடத்தை முடித்து இன்னும் பாதி பாடம்தான் இருக்கின்றன. இதையும் முடித்து விட்டால் கிட்டத்தட்ட 200 காயிதாக்களை தாண்டி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த முழு பாடத்தையும் நாம் பார்த்து முடித்து விடுவோம். பாருங்கள், இன்னும் நாம் பயணிப்போம். இன்னும் 2.5 பாகம் நாம் கடந்து இன்னும் பாதி பாகம் தான் இருக்கின்றன. அதையும் நாம் கடந்து இதை முழுவதுமாக பார்த்து முடிப்போம். அல்லாஹு தாலா இதை முழுமையாக பார்ப்பதற்கும் கேட்டபடி அதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வெறும் பயிற்சிக்காக, வெறும் பரீட்சைக்காக மட்டும் இல்லாமல் நாம் இதையும் தாண்டி வாழ்க்கையில் இதை மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் அரபி இலக்கணத்தை தெளிவாக விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும், அதே போல நாம் இந்த நஹ்வை படிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான காரணம் என்ன? இதன் மூலம் அரபி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அரபி மொழியில் தான் குர்ஆன் இறங்கியது. அந்த குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸும் அரபியில் இருக்கின்றது. அதையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதுவெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு இலக்கணம் தான் அடிப்படை. அதனால் இந்த அரபி இலக்கணத்தை படித்தால் மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸை நாம் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த நோக்கத்தை நாம் படிப்போம். எல்லாம் நாம் படிப்பது ஹிதாயத் அடைவதற்கு தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த பரீட்சை என்பதெல்லாம் சாதாரணம் இல்லது, இப்போ கடந்து போய்விடும். ஆனால் நாம் படிப்பதன் நோக்கம் இந்த குர்ஆன் ஹதீஸ் என்பது. இதன் மூலம் நாம் வெற்றி அமல் செய்து அதன் மூலம் இம்மை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கடப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். வாருங்கள், தொடர்ந்து இந்த பயிற்சிகளை காண்போம். இந்த பயிற்சிகளை முழுமையாக கண்டு முடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி